நானும் வரேன்டா, என்னையும் கூட்டிட்டு போடா. வா போலாம். ஜெயில போய் பாக்குறது ஒண்ணும் சும்மா இல்ல. அதுக்கு காலையிலேயே எழுதி கொடுத்து நாள் முழுக்க வெயிட் பண்ணணும். ஐயோ, அவ்ளோ கஷ்டப்பட்டு அவரை போய் பார்க்கணுமா என்ன? அதுவும் சரிதான். சொல்லுங்க சார். வாங்க. ஓகே. டேய் ரவி, என்னடா என்னமோ ஜெயிலுக்கு போறது உறுதின்னு இவர் பாட்டுக்கு இங்க வந்து நிக்கிறாரு. போறதுக்கு Dress ஏதாவது எடுத்துட்டு போக வந்திருப்பாரோ? ஏய் இவ வேற. ஆமாடி, வீட்டுக்கு போய் பேஸ்ட் பிரஷ்லாம் எடுத்து வாங்கன்னு சொல்லி கைதி அனுப்புவாங்களா? ஏதாவது சொல்லிக்கிட்டு. இப்பதானே போன் வந்துச்சு. கடைசி நேரத்துல கோர்ட்ல ஏதோ ட்விஸ்ட் ஆயிடுச்சா? ட்விஸ்டா? ட்விஸ்டா? என்ன பெரிய ட்விஸ்ட்? சரி, இந்த ஆளு வந்தது ஒரு வகையில நல்லதுதான். அடுத்த மாசம் பணம் வந்துரும். என்னடா காலையில இருந்து என்ன எந்த பிரச்சனையும் வரலையேன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். வீடு ரொம்ப அமைதியா இருந்ததேன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இதோ வந்துட்டால, இன்னைக்கு நல்ல டிராமா இருக்கும் போலயே. அப்பா, அப்பா, வெளில வாங்க. அவர் எதுக்கு கூப்பிடுறா இவ? நீ போமா. ஏன் மேகலா? மா நீ போமா. இவ ஒருத்தி சீதா, என்ன வெளியில போ வெளியில போ. இவளுக்கு என்ன வேணும்னு கேட்டு வீட்டுல ஆள் இல்லைன்னு சொல்லி அனுப்பிவிடு. ஆரம்பமே அசத்தலா இருக்கே. என்ன பண்ண போறீங்க? என்ன பண்ண போறீங்கன்னா இது என்ன கேள்வி? நாங்க என்னமா பண்ணிட்டு போறோம்? நீங்க என்ன பண்றதா ஐடியா இருந்தாலும் இனிமே எதுவுமே செய்ய வேண்டாம். நீங்க 2 பேரும் வீட்ல இருந்தாலே போதும். உங்க 2 பேருக்கும் தேவையானது எல்லாமே நான் உங்களுக்கு செஞ்சு தரேன். என்ன இவளுக்கு ஏதாவது லாட்டரி சீட்ல பிரைஸ் அடிச்சிருக்கா? முதல்ல உன் வீட்டுல 3 வேளையும் அடுப்பெரியதான்னு பாரு. அப்புறம் அடுத்த வீட்டுக்கு தான தர்மம் கொடுக்கறத பத்தி யோசிக்கலாம். காலேஜ் ஃபீஸ் கட்ட கூட காசு இல்ல. இந்த லட்சணத்துல இவன் நம்மள வந்து பார்க்க போறாளாம். அப்பா, உங்க 2 பேருக்கும் தேவையானதை செய்ய வேண்டியது என்னோட கடமை. என் தலை அடகு வச்சாது செய்வேன். நான் செய்ய போறத தயவு செஞ்சு வேணான்னு மட்டும் தடுக்காதீங்க. என்ன பாசம் என்னைக்கும் இல்லாத மாதிரி நீ கொஞ்சம் தூக்கலா இருக்கு. இவ வேற ஏதோ பிளான்ல தான் வந்திருக்கா போல. காலம் போற தலையை அடகு வைக்க போறேன், தலையை அடகு வைக்க போறேன்னு வசனம் மட்டும்தான் பேச முடியும். ஏதோ தங்க வெள்ளியா இருந்தா விக்கலாம். யாராவது தலையை அடமான வச்சு பணம் தருவாங்களா? இந்த லட்சணத்துல இதெல்லாம் வக்கீலுக்கு பிடிக்குது. நல்ல வேளை
நான் கூட இந்த ஆளு பொண்ணை மன்னிச்சு ஏத்துக்குவாருன்னு நினைச்சேன். சீதா நான் கிளம்புறேன். அப்பா ஒரு நிமிஷம். அப்பா நீங்க பாட்டுக்கு ராஜாக்கு பணம் கொடுக்கணும், ரவிக்கு பணம் கொடுக்கணும்னு உங்க இஷ்டத்துக்கு எதையாவது பண்ணி இப்ப பாருங்க ஜெயிலுக்கு போற வரைக்கும் கொண்டு வந்து வச்சிருக்கீங்க. நீங்க பண்ண காரியத்துக்கு வீட்ல இருக்கிற நாங்க அழுதுட்டு இருக்கணுமா? சரி எங்களை விடுங்க. அம்மாவை நினைச்சு பாத்திருந்தா இப்படி ஒரு காரியத்தை நீங்க பண்ணிருப்பீங்களா? இந்த பாரு, அது என்னோட பர்சனல் விஷயம். அதுல தலையிடுறதுக்கு யாருக்கு எந்த உரிமையும் கிடையாது. அது எப்படி தலையிடக்கூடாது நீங்க சொல்லலாம்? நான் உங்க பொண்ணுப்பா. உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா தலையிட்டு தான் ஆவேன். பொண்ணெல்லாம் தலைமுழுகி ரொம்ப வருஷம் ஆச்சு. இப்பதான் புதுசா வந்து தலையிடுறாளா? சீதா போ சொல்லு சீதா. இவள சும்மா வந்து தேவையில்லை. இவன் ஒருத்தன். இவன் மாமனார் பெரிய லாடு லபக்குதாசன் நினைச்சு கொடுத்த பில்டப் இருக்கே. அவர் அப்படியே பேசும்போதெல்லாம் வானத்தை வில்லா வளைக்கிறங்கிறதும், மணல கயிறா திரிக்கிறங்கிறதும், கடல அப்படியே தயிரா கடைஞ்சிருவங்கிறதும். ஐயோ என்ன பில்டப், என்ன பில்டப். அப்பா அப்படியே அறுத்து கிழிச்சு தள்ளிட்டாரு. கடைசியில ஒன்னும் கிழிக்கல. எல்லாரும் அள்ளிட்டு போகும்போது ஏதோ சின்ன சின்னதா கீழே சிந்தி கிடக்கிறத நான் அதுல இருந்து கொஞ்சமா கிள்ளிட்டு போலான்னு நினைச்சேன். அது இங்க நடக்கவே நடக்காது போல இருக்கு. நான் கிளம்புறேன்ப்பா. இங்க பாருங்க, நானு சும்மா ஊருக்கு போறேன்னு நினைக்காதீங்க. நானும் அவங்கள மாதிரியே உங்க 2 பேரையும் அசிங்கப்படுத்திட்டு தான் போறேன். ரோஷம் வருதான்னு பாப்போம். இந்த பாரு இருமா, இந்த பாரு கிளம்புறதா இருந்தா கிளம்பி போயிட்டே ராமா. சும்மா தேவையில்லாம எங்களை பத்தி என் மாமனார் பத்தி பேசிட்டு இருக்காதாமா. ஐயோ அவங்க சொல்றதும் கரெக்ட் தானே. நம்ம 5 பேர் இங்க இருந்தோம், நம்மளால எதுவுமே பண்ண முடியலையே. நம்ம என்ன வீம்புக்கா இந்த வீட்டை புடிச்சு வச்சிருக்கோம்? நம்ம கொடுத்த காசை நியாயமா கேட்டோம். அதுக்கு அவர் என்ன பண்ணிருக்கணும்? காசை ஒழுங்கா திரும்ப கொடுத்திருக்கணும். ஆனா அவர் அதை பத்தி கொஞ்சம் கூட கண்டுக்காம நம்மள டெய்லி அசிங்கப்படுத்துறதே வேலையா வச்சிருக்காரு. ராத்திரி ஆனா மறுநாள் என்ன பேசலான்னு 2 பேரும் திட்டம் போட்டு பேசி வச்சுதான் காலையில நம்மளெல்லாம் வந்து அசிங்கப்படுத்துறாங்க போல. ஒண்ணு நம்ம பேசாம போன வரைக்கும் போட்டோன்னு கௌரவமா இங்க இருந்து கிளம்பி போயிட்டே இருக்கணும். இல்லனா கொடுத்த காசு என்னாச்சுன்னு 2ல 1 நீயா நானான்னு பாத்துடணும். இதுல 2மே பண்ணாம டெய்லி அவங்க பண்றத நம்ம வேடிக்கை பார்த்துட்டே தான் இருக்கோம். ஏதோ வயசானவரு ஐயோ பாவம்னு விட போய் தான் அந்த ஆளுக்கு நாளாக ரொம்ப நக்கலாயிட்டே போயிட்டு இருக்கு. அப்பனும் கிடையாது புள்ளையும் கிடையாதுன்னு ஆனதுக்கு அப்புறம் இன்னும் நீ எங்களை போட்டு பார்த்துக்கிட்டே இருக்கல்ல. இன்னையோட உன்னோட ஆட்டத்துக்கெல்லாம் முடிவு கட்டுற. இத்தனை நாள் நீ அடிச்ச நான் வாங்கிக்கிட்டு இருந்தேன். அடுத்து நான் அடிக்க போற ஒவ்வொரு அடியிலையும் நீ ஆயுசுக்கும் எந்திரிக்க கூடாதியா. இவ்வளவு தூரம் ஆனதுக்கு அப்புறம் நான் என் அண்ணனோட நிக்கிறதா சரி. நானும் எவ்வளவு நாள் தான் நியூட்ரலா இருக்கிற மாதிரி நடிக்கிறது பாத்துக்கிறேன். இத்தனை வருஷமா பாசத்தை காட்டி எங்களை குட்ட குனிறோம்னு அடிச்சுக்கிட்டே இருந்தீங்களாடா. பாசத்துல மூடி இருந்த கண்ணும் குனிஞ்சிருந்த தலையும் இன்னைக்கு திறந்து நிமிர்ந்துருச்சுடா. ஆனா இப்படி ஒரு டேஸ்ட் உள்ளது எங்கேயுமே கிடைச்சதில்ல உமா. ஏய் அதெல்லாம் சரிதான். ஆனா நாங்க தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறதே இல்லையே. பூஜா ஒரு 15 மினிட்ஸ் நீ இங்கே இரு. நான் பக்கத்துல பேங்க் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். செக் ஒன்னு டிராப் பண்ணணும்டி. பண்ணிட்டு உடனே வந்துருவேன். ஓகேவா? ப்ளீஸ். ஐ வேல்யூ செக். சோ நான் நேர்ல போயே ஆகணும். ஜஸ்ட் 10 மினிட்ஸ் தான். நான் வந்துடுறேன். ஹலோ. ஹாய். உட்காருங்க. ஹார்லிக்ஸ் சாப்பிடுறீங்களா? வேண்டாம். காஃபி டீ? இல்ல தேங்க்ஸ்ங்க. இல்ல இந்த பூண்டு பொடி புளியோதரை பொடி தானே, அத நானே ரெடி பண்ணி தரேனே.
நீங்க மேகலாவோட அம்மா தானே? ஆமா ஆமா ஆமா. எப்படி தெரியும் உங்களுக்கு? எங்க அம்மா நிறைய சொல்லிருக்காங்க. அப்படியா? அப்புறம் வேற என்ன சொன்னாங்க? நீங்க எனக்காகலாம் சிரமப்பட்டு செய்ய வேண்டாம். தேங்க்யூ. என்ன இவங்க பாக்குறத பார்த்தா வெள்ளாடு வேலியை தாண்டிடும் போல இருக்கே. அதெல்லாம் இப்ப ரொம்ப செலவாகுமா? என்னது நீங்க? விடு சீதா, இது என்ன சாமியார் மடமா? வர்றவங்க போறவங்களுக்கு எல்லாம் இருக்கிறதெல்லாம் தூக்கி தூக்கி கொடுக்கறதுக்கு? ஐயோ அங்கிள், நீங்க தப்பா நினைக்கலனா அதுக்கு எவ்வளவு பணமோ அத நான் கொடுத்துடுறேன். ஒரு பாட்டிலுக்கு 200 ரூபாய்க்கு கம்மியா இல்லைன்னு ஸ்ட்ரெயிட்டா சொல்லிட வேண்டியதுதான். சரி. உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ கேளுங்க. 200 ரூபாய் சொன்னா பத்தாது, நம்ம வாங்குற பொருளுக்கே சரியா போயிடும். நீயே சொல்லுமா. நீங்களே சொல்லுங்க அங்கிள். ஒரு 500 ரூபாய். ஐநூறா? இல்ல அங்கிள், ஒரு பாட்டிலுக்கு 1000 ரூபாய் தரேன். சரி, ஏதோ அமெரிக்காவில இருந்து வந்து இங்க வந்து கேக்குறதுனால ஒரு 1000 ரூபாய்க்கு நாங்க பண்ணி கொடுத்துறோம். என்ன சீதா, பண்ணிரலாம் தானே? பண்ணிடலாம். பாவம், தெரிஞ்ச பொண்ணா வேற இருக்கு. என்னம்மா, எல்லாத்துலயும் ஒண்ணு ஒண்ணா ஒரு 4 பாட்டில் இருந்தா போதுமா? அங்கிள், உங்களால 10 பாட்டிலா கொடுக்க முடியுமா சொல்லுங்க, நான் 10,000 கொடுத்துடுறேன். 10,000? என்னம்மா, உண்மையாவே 10 பாட்டில் வேணுமா? இதுல என்ன இருக்கு, பணத்தை நான் மொத்தமா கொடுத்துட்டு வாங்கிக்கிறேன். நம்மளும் தான் இருக்கோமே, வாழ்க்கையில எது எதையோ கத்துக்கிட்டோம், கிறகும் இந்த சமையல ஒழுங்கா கத்துக்காம போயிட்டோமே. பூண்டு பொடிக்கும் பருப்பு பொடிக்கும் புருஷனும் பொண்டாட்டி பவுன் ரேட்டு சொல்றாங்க. எல்லாத்தையும் ரெடி பண்ண எப்படியும் ஒரு நாள் ஆகுமா? நாளைக்கு காலையில தான் ரெடி ஆகும். நாளைக்கு மத்தியானம் தான் ஃபிளைட். நீங்க ரெடி பண்ணி வச்சிருங்க, நாளைக்கு காலையில வந்து நான் வாங்கிக்கிறேன். அப்புறம் இன்னொரு விஷயம் ஆண்டி. என்ன? உமாக்கு தெரியாம தான் உங்ககிட்ட பொடி வாங்குறேன். நீங்க அவகிட்ட எதுவும் சொல்லிட வேண்டாம். இத நானே சொல்லலாம்னு இருந்தேன். அவ ஆபீஸ் போன பிறகு ஒரு 10 மணிக்கு மேல வந்து வாங்கிட்டு போயிரு. எனக்கு ஒண்ணும் இல்ல, உங்க 2 பேருக்குள்ள மனஸ்தாபம் எதுவும் வந்துடக்கூடாது பாரு, அதுக்கு தான் சொன்னேன். ஓகே அங்கிள். என்னடா உங்க தாத்தா பாட்டி மேல அப்படியே பாசம் பொங்கி வழியுது? இல்லையே, நான் தான் பாத்துனேன். அப்படியே நீ உண்டியல உடைச்சு அவங்களுக்கு காசு கொடுக்கல? நானா? உண்டியலா? எப்ப கொடுத்தேன்? அடேங்க அப்பா, உங்க அப்பனையே மிஞ்சிட்டடாப்பா. டேய், நான் தான் பாத்தனே. பாட்டி, நானா எதுவும் தரல. இந்த பாரு, இப்பவே உங்க அப்பா அம்மாக்கு போனை போட்டு சொல்றனா இல்லையான்னு பாரு. சொல்லுங்க, நானும் சொல்லுவேன். நீயும் சொல்லுவியா? என்ன சொல்லுவ? வீட்ல 4 நாளைக்கு முன்னாடி அப்பா 500 ரூபாய் காணும்னு தேடிட்டு இருந்தார்ல. ஆமா, அத பத்தி எனக்கு என்ன தெரியும்? அத நீங்க தானே எடுத்தீங்க. நீ எப்படா பாத்த? இருங்க இருங்க, நான் அப்பா கிட்ட சொல்றேன். அடடடடா, தவளை தான் வாயால கெடுன்னு சொல்லுவாங்க. என் வாயில நானே எனக்கு எடுத்துக்கிட்டேன் போல இருக்கே. கடவுளே. என்ன சீதா, இன்னும் வராம இருக்கா? அதாங்க எனக்கும் புரியல. சீதா, அந்த பொண்ணோட போன் நம்பர் இருக்கா? இல்ல,
நான் வாங்கல. மத்தியானம் ஃப்ளைட்டுன்னு சொன்னா ஒருவேளை லேட் ஆயிருச்சுன்னு ஏர்போர்ட் போயிருப்பாளோ? அப்படிலாம் இருக்காதுங்க. அதான் அவ்வளவு உறுதியா சொல்லிட்டு போனால. சீதா, ஒரு டீ போட்டு எடுத்துட்டு வாயேன். என்னங்க என்னங்க இன்னும் வரல? என்னாச்சுன்னு தெரியலையே சீதா. உமா, கண்ணு உமா, உமாமா. என்னம்மா? உமா, காலையில இருந்து இவங்க 2 பேரும் யாருக்கோ வெயிட் பண்ற மாதிரியே இருக்கு. ஓ, யாருக்காக வெயிட் பண்றாங்களா? இந்த பார், பேசாம போயிருங்க. உங்ககிட்ட நாங்க எதுவும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. எனக்கு அவசியம் இருக்கிறதுனாலதான் நான் கேக்குறேன். கோட்டை போட்டு வீட்டை பிரிச்சு நாங்க தேவையில்லைன்னு சொல்ல தெரியுது. ஆனா எங்க பக்கம் இருந்து வர பணம் மட்டும் உங்களுக்கு இனிக்குதோ? இதெல்லாம் எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் தெரியுமா? இதெல்லாம் திருட்டுத்தனமா இல்லையா உங்களுக்கு? என்ன இந்த பாரு, இந்த திருட்டு திருட்டுன்னு தேவையில்லாம பேசாத சொல்லிட்டேன். என்ன அவ தேவையில்லாம பேசுறா? அதுல உன் மருமகளும் சம்பந்தியும் மண்ணள்ளி போட்டுருச்சுங்க. அவங்களுக்கு அதுல என்ன ஆக போகுது? விடுங்க. இது எல்லாத்தையும் என்ன பண்ண போறோம் இப்போ? முதல்ல வர்ற காசை ஒரு பங்கு உண்டியில போடலான்னு நினைச்சேன். இது எல்லாத்தையும் இப்ப வீணா குப்பையில தான் கொட்டணும் போல இருக்கு. இன்னைக்கு என்ன கிழமை? சனிக்கிழமை. கிளம்புங்க, பெருமாள் கோயிலுக்கு போலாம். எதுக்கு? அன்னதானம் வாங்கி சாப்பிடவா? இல்லங்க, அன்னதானம் போட போறோம். என்ன சீதா சொல்ற? கொஞ்சம் பொறுங்க, நான் போய் சாப்பாடு வடிக்கிறேன். இத சாப்பாட்டுல கலந்து கோவில்ல எல்லாருக்கும் கொடுத்துட்டு வரலாம். தூக்கி போடலான்னு நினைச்சத கோயில்ல கொண்டு போய் கொடுக்கலான்னு சொல்ற. பெருமாள் தான் இன்னைக்கு நம்மள சுத்த விட்டுருக்காரு. நீ என்னடான்னா அவருக்கே படையல் போடலான்னு சொல்றியா? சாப்பாடு தானே செய்யணும். இருங்க. கோவிலுக்கு வந்திருக்கோம். நீங்க முகத்தை ஏங்க இப்படி வச்சிட்டு இருக்கீங்க? எனக்கு அவன் மேல ரொம்ப கோபம். யார் மேல? உள்ள ஒருத்த உட்கார்ந்துகிட்டு நம்மள உண்டு இல்லன்னு பண்ணிட்டு இருக்கானே, அவன் மேலதான் கோபம். ஃபுல் ஃபார்ம்ல இருக்கீங்க போல. வீட்டுல சுத்தமா காசே இல்லாத நிலைமையில பேரனோட உண்டியல உடைச்சி அந்த காசை வச்சுதான் இதெல்லாம் பண்ணோம். அதையும் கடைசியில தட்டி விட்டுட்டு ஒண்ணு இல்லாம பண்ணிட்டான். அதை தட்டி விட்டது உங்க மருமக தான். அதுக்கு அவர் என்ன பண்ணுவாரு? எங்கேயோ அமெரிக்காக்கு போய் சேர வேண்டியது. சார், சொல்லுங்க. நான் இந்த கோயிலோட கமிட்டி மெம்பர். அங்க பிரசாதம் கொடுத்துட்டு இருக்காங்களே, அது நீங்க பண்ணதானா? ஆமாங்க, நாங்க தான் பண்ணி கொடுத்தோம். ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, பிரசாதம் அருமையா இருக்கு. கோயிலுக்கு வரவங்களுக்கு பிரசாதத்துக்கோ அன்னதானம் பண்ணணும்னு நினைச்சு வரவங்களுக்கோ 4 பேருக்கு மேல எங்களால ஆர்டர் எடுத்து செய்ய முடியல. அப்படியே செஞ்சாலும் நல்லாவும் இருக்கிறது இல்ல. இன்னைக்கு ஒரு நாள் நீங்க பண்ண மாதிரி நீங்க விருப்பப்பட்டா நம்ம கோயிலுக்கு தொடர்ந்து நீங்க ஆர்டர் எடுத்து செய்ய முடியுமா?
நாங்க இங்க வர்ற வரைக்கும் இப்படி யோசிக்கவே இல்லை சார். நீங்க வந்து திடீர்னு இப்படி ஒரு யோசனை சொல்றீங்க. நீங்க பண்ணித்தர பிரசாதத்துக்கு என்ன வருதோ அதை நீங்களே எடுத்துக்கோங்க சார். உங்க நம்பர் மட்டும் கொடுங்க சார். அப்ப நான் வரேன் சார். போயிட்டு வரேன். நீங்க சொல்லி வாயை மூடுறதுக்குள்ள அந்த கடவுள் சன்னிதானத்துல இருந்தே நமக்கான வாய்ப்பு வந்திருக்கு பாத்தீங்களா? இதுதாங்க ஆண்டவன் நமக்கு காட்டியிருக்கிற வழி. நம்ம அதை பண்ணுவோமா? சரி வாங்க, சாமி பேருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணலாம் வாங்க. சரி. அம்மா, என்னடா எனக்கு குடிக்க எதுனா குடுமா. இப்பதானே காஃபி குடிச்ச? அம்மா, ஏதாவது சில்லுன்னு குடுமா. ஆப்பிள் ஜூஸ் அந்த மாதிரி. படிக்க சொன்னா மட்டும் ஏதாவது கேட்டுக்கிட்டே இரு. சரி இரு வரேன். தாத்தா. டேய் விஜய், உங்க அம்மா பார்த்தானா திட்ட போறாடா. அட விடுங்க பாட்டி. பாரு, இந்த பிசினஸ்க்கு நீ தான் ஓனர். ஓனரா? நானா? நீ தானே உண்டியல் காசு கொடுத்து ஆரம்பிக்க சொன்ன. நம்ம கம்பெனிக்கு நீ தான் ஓனர். நாங்க 2 பேரும் உங்ககிட்ட வேலை செய்யறவங்க. இத அட்டகாசமா கொண்டு போறோம். சம்மதத்தா. ஆனா இது என் அப்பா கிட்ட மட்டும் சொல்லிடாதீங்க. காசெல்லாம் புடிங்கிடுவாரு. அடப்பாவி. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுடா. சரி சரி, உங்க அம்மா வந்துட போறா, நீ போ. டேய் எந்திரி. உன்னை படிக்க சொன்னா அங்க என்ன பேச்சு உனக்கு? அங்க போக கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ல. போவியா? போவியாடா? போடு, நல்லா போடு, போடு, நல்லா போடு. எப்ப பாரு இந்த சின்ன பையனை கூட்டி வச்சு அவன் மனசை கெடுக்கிறதே உங்க பொழப்பா வச்சிருக்கீங்க. டேய் ஏண்டா, இந்த வயசுல உனக்கு இவ்வளவு திருட்டுத்தனமா? போவியா? போவியாடா? சொல்லு. ஒழுங்கா உட்காந்து படிக்கிற வேலையை பாக்குற. உட்காரு. தாத்தா, ஐம் ஓகே. நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. இதெல்லாம் சும்மா. வீணா போறதுக்கு பதிலா கோவிலையாவது சும்மா கொடுக்கலாம்ல. கோவில்ல சாப்பாடு போடுற ஒருத்தவங்க அத பணம் கொடுத்து தாத்தா கிட்ட இருந்து வாங்கியிருக்காங்க. தாத்தா அந்த பணத்தை என்கிட்ட காமிச்சாரு. அவங்க அந்த பிசினஸ் தான் பண்ண போறாங்க. ஆமா, இவரு பெரிய வானத்து போல விஜயகாந்த் வீட்டுல ஊறுகாய் போட்டு பெரிய தொழிலதிபர் ஆகிற போறாரு. ஏன்டா டேய், எவ்வளவு காசு கொடுத்தாங்கடா? 20,000. 20,000. டேய், உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? அதுங்க காலையில ரெண்டும் இவனை கூப்பிட்டு வச்சு பேசிக்கிட்டு இருந்துச்சுங்க. ஏங்க, நம்ம பாட்டுக்கு இப்படியே சும்மா உக்காந்துகிட்டு இருந்தா அவங்க எப்படியோ புளி காய்ச்சலும் பருப்பு பொடியும் போட்டு அதை வித்தே நம்மள வீட்டை விட்டு துரத்தி விட்டுருவாங்க. ஒரு நாள் இல்லனா ஒரு நாள் அது கண்டிப்பா நடக்கதான் போகுது. ஏங்க, இந்த நேரத்துல எங்க போறீங்க? ஏங்க, உமா, அப்பா
வாங்கப்பா வாங்கம்மா உள்ள வாங்க வாங்க மாமா வாங்க அத்தை. நான் நல்லா இருக்கேன்ப்பா நீங்க வாங்க மாமா. ஏங்க ஸ்ட்ராங்கா ஒரு காஃபி போட்டு கொண்டு வாங்க இதோ எடுத்துட்டு வரேன். ஏய் என்னடா அவன் ஓவரா போற மாதிரி தெரியுது. இதனால அவளுக்கு காஃபி போட்டு கொடுத்துட்டு இருந்தான். ஏதோ பொண்டாட்டி மேல இருக்கிற அக்கறை என்னால கொடுத்தான்னு சொல்லலாம். இப்ப என்ன அவன் ஃபேமிலிக்கும் சேர்த்து காஃபி போட்டு சொல்றா? ஏய், அவன் காப்பியை போடுறான் இல்ல கழுவி தண்ணியை கலந்து போடுறான். நீ எதுக்கு தேவையில்லாம நடுவுல நாரதர் வேலை பார்த்துட்டு இருக்க? இல்லடா தம்பியை பார்க்க பாவமா இருக்கு அதான் சொன்னேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. பேசாம அவன் வேலையை பாருப்பா. சரிப்பா, சும்மா ஏதாவது வளரிக்கிட்டு பே. மாமா என்னங்க இந்தாங்க. இது இருக்குல்ல? இந்தாங்க. தேங்க் யூ. குடிங்கப்பா குடிங்கம்மா. மாப்பிள சொல்லுங்க மாமா. முதல்லயே சொன்ன மாதிரி நாளைக்கு உமாவுக்கு 3ஆம் மாசம் ஆரம்பிக்குது. நம்ம கோயில்ல இதுக்குன்னு ஒரு பூஜை இருக்கு. அத நாளைக்கு பண்ணிட்டு அப்படியே அன்னதானமும் பண்ணிடலாம். இது எல்லாமே பிறக்க போற குழந்தைக்காகத்தான். என்ன மாமா கோவில்ல விசேஷமா? புடவையெல்லாம் எடுத்து கொடுப்பீங்களே? ஐயோ, அப்படிலாம் ஒண்ணு இல்லம்மா. இதுல வெளியாளுங்க யாரையும் நாங்க கூப்பிடலாமா. எங்க குடும்பத்துல இருக்கிறவங்க மட்டும்தான். அந்த கோயில போய் பார்த்துட்டு அன்னதானத்துக்கு பணம் கட்டியாச்சுல்ல? ரெடி ஆயிடுச்சு மாமா. அப்ப 100 பேருக்கு சக்கரை பொங்கல், புளியோதரை, சுண்டல்லாம் சொல்லியாச்சுல்ல? சொல்லியாச்சு மாமா. சரி, எதுக்கு இப்பவே போன்ல ஒரு தடவை பேசி கன்ஃபார்ம் பண்ணுங்க. சரிங்க மாமா. சரி சரினா என்ன அர்த்தம்? இப்பவே போன் பண்ணி பேசுங்க. சரிங்க மாமா. மாமா நம்பர் என்ன மாமா? எத்தனை தடவை அந்த கோவிலுக்கு போயிருக்கீங்க? நம்பர் கூடவா இல்ல? இருங்க நான் தரேன். நோட் பண்ணிக்கங்க. ஒரு நிமிஷம் மாமா. ஹலோ சார். ஹலோ, உங்களுக்கு கேக்குதா? 4 பேர் பாக்குற மாதிரி கோயில்ல வச்சு வாங்கியிருக்கான். வெக்கங்கட்டவன். புருஷன் முண்டாட்டிக்கு நடுவுல அளவில்லாத அன்பு இருக்கலாம். ஆனா அதுவே அடிமைத்தனமா மாறிடக்கூடாது. எப்படி ஒரு பொண்ணு ஆணுக்கு அடிமை இல்லையோ அதே போலதான் ஒரு ஆணும் ஒரு பொண்ணுக்கு அடிமையா இருக்க கூடாது. அவன் மாமனாரும் அவன் பொண்டாட்டியும் அவனை கேவலமா நடத்தும் போதெல்லாம் நான் உன்னே ஒண்ணுதான் நினைப்பேன். நல்ல வேலை அவன் இன்னும் அவ கையால அடி வாங்காம இருக்கானே, அது வரைக்கும் பரவாயில்லன்னு. அதுவும் இன்னைக்கு நடந்துருச்சு. அது இல்லங்க, இப்ப கூட நான் அவளை எந்த தப்பும் சொல்ல மாட்டேன். அவ கையால அடி வாங்குற அளவுக்கு இவன் தன்னைத்தானே தாழ்த்திக்கிட்டு இருக்கான். அப்படியே குனிஞ்சு குனிஞ்சு முதுகெலும்பு தேஞ்சு போற அளவுக்கு அடிமை ஆயிட்டான். ஏன் சீதா, நம்ம கல்யாணம் ஆகி இத்தனை வருஷத்துல என்னைக்காவது ஒரு நாளாவது நான் உங்ககிட்ட மரியாதை குறைவா பேசிருப்பேனா? வாடி போடின்னு சொல்லிருப்பேனா? நாம யார் மேல ரொம்ப அன்பு வச்சிருக்கோமோ அந்த அளவுக்கு அவங்கள மரியாதையா நடத்துவோம். இருக்கட்டும், அவ வேலைக்கு போட்டு சம்பாதிக்கட்டும். அதுக்காக காலையே விழுந்து கிடக்கணும்னு எதிர்பார்த்தா அது என்ன அர்த்தங்கிற? சரி விடு. பெத்த அம்மா அப்பாவை நடுத்தருல நிக்க வச்சு வேடிக்கை பார்த்தவன அவன் பொண்டாட்டி மாமனாரும் சேர்ந்து அடிச்சிருக்காங்க. அவங்க நம்ம பிள்ளைங்கன்னு இந்த மாதிரி வெளியில வந்துதான் தீரும். என்ன சீதா சொல்ற? அன்னைக்கு என்னமோ நீங்க இதுவரைக்கும் பார்த்த அம்மா வேற, இதுக்கப்புறம் பார்க்க போற அம்மா வேறன்னு அவங்க கிட்ட பெருசா சவால் விட்ட. இப்ப என்ன அப்படியே மாத்தி பேசிட்டு இருக்க? இப்ப என்ன அவனை கட்டி பிடிச்சி கண்ணை தொடச்சு ஆறுதல் சொல்லணுமா? இல்லங்க, நான் உங்களை அப்படியெல்லாம் பண்ண சொல்லல. அவனை அடிச்சு உங்களுக்கு கோவம் வந்ததும், உங்க மேல கைய வச்சதும் அவனுக்கு கோவம் வந்ததும் ஒரு நொடியில நடந்த நெஜம்னு சொல்ல வரேன். அந்த ஒரு நொடி அவன் உங்க பிள்ளையாவும் நீங்க அவனோட அப்பாவாவும் இருந்தீங்க. அந்த பந்தத்தை நாமளே தடுத்தாலும் எந்த காலத்திலயும் உடைக்க முடியாது. அட நீ வேற. இந்த பையன் மாமனார் அடிச்சதுக்கு பொண்டாட்டி காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு போய்கிட்டே இருப்பான். நாம தான் எப்பவும் போல கையை கட்டிக்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கணும். நீங்க சொல்றதும் சரிதான். நாம எதுக்கு இதையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கணும்?
நாம கோவிலுக்கு பிரசாதம் கொடுக்க வந்தோம், கொடுத்தாச்சு, கிளம்புவோம் வாங்க. ம். டேய், உனக்கு அசிங்கமா இல்லையாடா? ஒரு மனுஷனுக்கு சுயமரியாதை ரொம்ப முக்கியம். உனக்கு சுயமரியாதைன்னா என்னன்னு தெரியுமா? இழக்கிறதுக்கு இனி ஒண்ணுமே இல்லாத நிலைமையில உங்கள மாதிரி யாரு கையும் எதிர்பார்க்காம இந்த வயசுலயும் நாங்க 2 பேரும் உழைச்சி சாப்பிடுறோமே, இதுக்கு பேரு தாண்டா சுயமரியாதை. மனுஷனா பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் இது இருக்க வேண்டியது. அத ஒருத்தன் இழந்துட்டான்னா மனுஷனா வாழ்றதுல அர்த்தமே இல்ல. பொண்டாட்டின்னு அவளை தலையில தூக்கி வச்சுக்கிட்டு பெத்தவங்க கூட பிறந்தவங்க எல்லாரையும் தூக்கி எறிஞ்சிட்டு வெக்கங்கட்டு போய் மாமனாருக்கு சேவை செய்யறதையே பொழப்பா வச்சிருக்க. நீ பண்ண காரியம் உன்னை எங்க கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கு பாத்தியா? ஆனா இதுக்கெல்லாம் நீ கவலைப்படுற ஆள் இல்ல. இன்னும் 4-5 தடவை அவ கையால அடி வாங்கினா அப்புறம் அதுவா உனக்கு பழகிடும். என்னங்க விடு சீதா. கண்ணால பார்த்ததுக்கு அப்புறமும் பெத்த பாவத்துக்கு இது கூட சொல்லாம போனா என்ன அர்த்தம்? சீதா, இவ எதுக்குமே சரிப்பட்டு வர மாட்டான்னு நான் சொல்லல. அவன் பொண்டாட்டி அவனுக்கு புரிய வச்சுட்டு போயிட்டான். இந்த சூடு சொரண ரோசம் மானம் வெக்கம் இதெல்லாம் இவனுக்கு எப்பவுமே இருந்ததில்லை. இனி நாம சொல்லி புதுசா வந்துட போதா என்ன? நான் தான் அப்பவே சொன்னேன், அந்த ஆள் எதையோ சொல்லி இவன் மனசை கெடுத்து வச்சிருக்காரு. ஒண்ணும் தெரியாத அப்பாவியா இருந்த என் மாப்பிள்ள மனசுல நஞ்ச கலந்து வச்சிருக்காரு. சும்மா வீட்டுல வந்து குரல் கொடுத்துட்டு இருக்க. என் அப்பா ரிட்டையர்மெண்ட் காசு 10 லட்சத்தை வச்சுதான் இந்த கடையை நான் ஆரம்பிச்சேன். That is not your shop. That is my dad's shop. டேய் தம்பி, கோவத்துல என்னமோ பேசாதடா. ஏய் இங்க பாரு, நம்மளால பிரிச்சு வீட்டுக்கு நடுவுல இவ்வளவு பெரிய கோடை போட்டவரே அவர்தான். அவருக்கா இவ்வளவு சப்போர்ட் பண்ணி பேசுற? அக்கா, நான் யாருக்காகவும் சப்போர்ட் பண்ணி பேசல. தண்ணி அடிச்சவன் குழந்தை மாதிரி. அவன் எப்பவும் உண்மையை தான் பேசுவான். இப்ப நான் குடிச்சிட்டு குழந்தையா வந்து நிக்கிறேன். உண்மைய மட்டும் தான் பேசுவேன். டேய், அடிச்சு பல்லல பேத்துறோம் பாத்துக்க. ஒரு பெரிய மனுஷன் அடிச்சிட்டு என்னடா பேச்சு பேசுற? உன் மேல இருக்கிற உரிமையில ஏதோ 4 வார்த்தை பேசிட்டாருன்றதுக்காக அவர் அடிச்சிருவே நீ? உறவுல இருந்தா ஆயிடுமா? எப்பறம் நீ அவர் அடிக்கலாம்? ஜபார், நீ அவர் அடிச்சியா இல்லையாடா? அடிச்சியா இல்லையாடா? ஆமா, அடிச்சேன். போ போய் மன்னிப்பு கேளு அவர்கிட்ட. எங்க எல்லாருக்கும் முன்னாடி அவர்கிட்ட மன்னிப்பு கேளுறான். ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் வேணாங்க, விட்டுருங்க. மாமா, உங்களுக்கு எதுவும் தெரியாது, பேசாம அமைதியா இருங்க. டேய், போய் மன்னிப்பு கேளுறான். போடான்ற போடா. ஏய், நான் எதுக்கு அவன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்? அவளை கேட்க சொல்லு. நான் கேட்கறேன். யாரு? நானா? நான் எதுக்கு கேட்கணும்? என்ன எதுக்கு கேட்க சொல்ற நீ? ஏய், நான் அவளை கேட்க சொல்றேன். டேய், அவ எதுக்கு அவங்க அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்கணும்? நோ 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 நோ, நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. அவளை என்கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லு. அதுக்கப்புறமா அவ அப்பா கிட்ட நான் மன்னிப்பு கேட்கறேன். அப்படியே அடிச்சுன்னு வச்சுக்கோ, கழுத்து திரும்பிடும். நீ அவங்க அப்பா வடிச்சதுக்கு அவ எதுக்கு உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்? என்னடா ஓவரா பேசுற நீ? ஓ, அப்ப உனக்கு கதையே தெரியாதா? யோ, ஒயிட் அண்ட் ஒயிட், பாதி கதையை மட்டும் தான் இங்க வந்து அளந்து விட்டுட்டு இருக்கியா? மீதி கதையெல்லாம் சொல்லலையா?